நீ எவ்வளோ நேரம்ப்பா? ஈரமணி இந்த கிரகம் வேறு நேரங்காலம் தெரியாம ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க? பாப்பாவுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சுங்களா? இந்த வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் வந்துடுறீங்களா? சொல்லுங்க மாமா, கூப்பிட்டுருந்தீங்க. என்னங்க மாப்பிள்ளை அதுக்குள்ளே? அது நம்ம ஹரிணிக்கு வேலைக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னீங்களேங்க, அதாங்க. சரி, நீங்கள் அம்மனி கொண்டே விட்டுருங்க. வண்டி கொண்டு வாட்ஸ்அப்காரங்கிட்ட என்னென்னு பார்க்குறேங்க. நீங்கள் இங்கே இருங்க மாமா, நான் போய் ஹரிணி விட்டு போட்டது உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ளை சிரமம்? நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. நீங்கள் அம்மனி கொண்டே விட்டுருங்க. நீங்கள் பேசிட்டு இருந்த நேரத்துக்கு 2 மிதி மிச்சம் தான் நம்ம வண்டியே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பிடிங்க மாமா, மெக்கானிக் ஷாப் இங்கே தான் இருக்குதுங்க, நான் போய் விட்டு போட்டு வந்து உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேங்க. சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் போயிட்டு வாங்க. வா. இந்த கருமத்துக்கு என்ன இளவாச்சுன்னு தெரியல, நீ எத்தனை தண்டை வைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நினச்சிருந்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம்ல, ஏன் பண்ணல? எதுக்கு சிரிக்கிறீங்க? வண்டியில் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, உங்கள் ஒப்பனுக்கு வண்டியை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல, என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? மாமா தானே, அப்படியே கூப்பிடுங்க. மாமன் பொண்ணு, ஹோ மாமன் பொண்ணு. எங்கள் அப்பாவோட அக்கா பையன்றதுனால தான் உங்கள் வண்டியில் ஏறினேன். இன்னும் அந்த ஆளை சொல்லணும். அந்த ஆளா? ஹலோ அம்னி, என் மாமா உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா அப்பா அப்படி கூப்பிடுங்க. என்ன முறைக்கிற? நீ எப்படி பார்த்தாலும் அவர் என் மாமன், நீ அவர் பொண்ணு, மாமன் பொண்ணு. இப்போ எதுக்கு நிறுத்துனீங்க? இரு, இந்த பொண்ணான வாய்ப்பை பொண்ணா என்னாச்சு? என்னது இது? ஐய், ஞாபகதா? சின்ன வயசுல இது வாங்குறதுக்கு தான் மாமன்ட்ட முத்தம் கொடுத்து வாங்குவேன். கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா? வயசாக எல்லாம் மாறிட்டே போகுது. கொஞ்சம் உட்காருறீங்களா? அப்பா மாமா, ஏன் நீ உன்ற கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 7 பேர். 7 பேரா? 7 பேருக்கு ஒரு கம்பெனியா? அப்படி என்ன வேலை? பிள்ளைங்க தான் 7 பேர், பசங்க 47 பேர். உன்ற கூட பசங்களாம் வேலை பார்க்குறாங்களா? படித்தது மட்டும்தான் கேர்ள்ஸ் காலேஜ், வேலை செய்கிற இடம்லாம் அப்படி இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா இது? ஏன் தெரியாமல்? போன வாரம் சம்பத்து வீட்டு கடை வெட்டுக்கு கூட நானும் அப்போ வந்து போயிட்டு வந்தேன். சம்பத்தாரு? அது உங்கள் மாமாட்ட கேட்டுக்கோங்க. இப்போ வண்டி வேகமாக ஓட்டுங்க. என்னங்க மாப்பிள்ளை அதுக்குள்ளே? அதனால நம்மளை மாப்பிள்ள இருந்தால் கூப்பிட்டான். அப்படிலாம் இருக்காது. இப்போ என்ன? ஹலோ, சொல்லுங்கப்பா. என்ன மணி, மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா? விட்டா தானே கிளம்புறக்கு. இன்னும் போலியா? எங்கேங்கப்பா, தெருவில் இருக்கிற கடையெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் உடலையா? அப்போ இல்லைங்கப்பா. மாப்பிள்ளை நீ போன கொடு, நான் பேசுகிறேன். அப்பா. ஓ மாமாவா? மாமா சொல்லுங்க மாமா.
அப்புறம் இன்னத்துக்கு ஏதோ கடையில் நின்றுட்டு இருக்கிறீங்களாமா? சத்த நேரத்தில் பிள்ளைய விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் என்னிக்கலாம்ல? மாமா கடையும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க. ஹரிணிக்கு பிடிக்குமேனு முட்டாய் வாங்கி கொடுத்தாங்க. சரி அதை விடுங்க, வண்டி என்னாச்சுங்க மாமா? அதை கேளுங்க, 500 முடிச்சு விட்டானுங்க மாப்பிள்ள. நான் கூட ஏதோ செலவாகணும்னு பயந்தே போயிட்டு. நல்ல வேலை தெரிஞ்சு வயலாக இருப்பான்னு போல. ஆனால் 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்தானுங்க மாப்பிள்ள. ஓ சரி சரிங்க மாமா, சரிங்க மாமா. பா நீ வெயிப்பா, நான் போயிட்டு கூப்பிடுறேன். இப்போ இங்கே எதுக்கு நிறுத்துனீங்க? நெத்தியில் பொட்டு கூட இல்லை, அதான் வாங்கலாம்னு போனேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. சரி விட்டு நம்ம வேறு கடையில் வாங்கிக்கலாம். நான் வேலைக்கு போட்டுங்களா வேணாமா? உங்களுக்குமா நான் எங்கள் அப்பா கூடயே போயிருப்பேன். அதையும் கெடுத்து நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி போயிடலாம். பஸ்லேயே போய்க்கிறேன். பஸ்ஸில் வரியா? அந்த மனுஷன் என்ன நம்பி விட்ருக்காரு. வா சீக்கிரம் விட்டுறேன். நீ எங்கேயாச்சும் வண்டி நிறுத்துச்சு, நான் சத்தியமாக பஸ் ஏறி போயிடுவேன். சரி வா ஏறு விட்டுறேன். ஏன் இப்படி பண்ணுறாரு? பஸ்ஸெல்லாம் ஏறிடாத. பொட்டு தான் கிடைக்கல, பூ வச்சா அழகாக இருப்பேன். போகலாமா மாமா? மாமன் பொண்ணு, மாமன் பொண்ணு.